வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இதுதான் அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. இவ்வளவு நாள் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையில் தான் பாஜக செயல்படுது, என்டிஏ கூட்டணி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு நேற்று பாஜக தான் முடிவு பண்ணும், அமித்ஷா சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இருக்குது, அமித்ஷா சொன்ன பிறகு நம்ம அதை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்கிறார். இந்த விஷயம் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. இப்போ இப்போ இந்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளையும் போய் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வேலுமணி சொன்னார், ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார். அதுக்கப்புறமா அது மாற்றி பிப்ரவரி வந்துச்சு. இப்போ ஜூலைக்கு நிற்கிது, 7ஆம் தேதி நிற்கிது. சரி, இவர் பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அது திமுக அரசு செய்யவே இல்லை, மக்கள் விரோத ஆட்சி செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தொகுதிக்கு பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எதிர்க்கட்சியை எவ்வளோ தூரம் நீங்கள் போராடி இருக்கீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை, அந்த ஏரியா பிரச்சனையை நாங்கள் நிறைய இடத்துல புகார் கொடுத்துருக்குறோம், நிறைய இடத்துல கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். எதிர்க்கட்சிங்கிற முறையில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்பாங்கள்ல. குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்கிறதுக்காக போனாலும் பெருசாக குற்றச்சாட்டுகளை அவங்க எடுத்துவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு எதிர்க்கட்சி என்ன செஞ்சுருக்கு, இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுவார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்வார்னு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அதனால் மக்கள் அந்த தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத தாண்டி உங்கள் உட்கட்சி பிரச்சனையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது ஒரே ஒத்த கருத்துக்கள், திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டோம்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஏன்னா நேற்று விஜய் பேசின பேச்சு அந்த மாதிரி பேச்சு. அவர் திமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக ஒரு கட்சியாகவே அவர் மதிக்கிறதே கிடையாது, அதிமுகவோட நமக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் மனசில் ஒரு நினப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கலை, எவ்வளோ வாக்கு சதவீதம் வருங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் தனித்து போட்டி போடணும், அவர் தலைமையில் கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிறதுலையுமே உறுதியாக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டால் பாஜகவை கழட்டி விட்டுட்டு அவர் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா விஜய் தரப்பில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக அவங்க உழைச்சி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க சும்மா விரல் சுப்பிட்டு போகிறதுக்கெலாம் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜக வர்றதுக்கு ஓகே. பாஜக மட்டும்தான் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, வேறு யாருமே கூட்டணிக்குள்ளே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அவர் சேஃபாக கொங்கு பெல்ட்டில் அதை தேர்ந்தெடுக்கிறார். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் அதிக செல்வாக்கு யாருக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் பாஜகவிலே அண்ணாமலைக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது. அங்கே அண்ணாமலையை கூப்பிடாம இவர் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த பிரச்சாரத்துக்கு துவக்க விழாவுக்கு கூப்பிட்டுருக்கிறார். இதுவே இவருக்கு ஒரு மைனஸ் தான். அண்ணாமலை இல்லாமல் அவரால் ஒன்றும் அங்கே செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது போக போக தெரியும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரும் பெருசாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது கூட்டணி கட்சிகள் அப்படின்னா பாஜக கொங்கு பெல்ட்டில் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியான அதிமுகவினர் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்மொழி உத்தரவு ஒன்று கொடுப்பாரு, கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அந்த ஏரியாவில் திமுகவுக்கு கூட ஓட்டு போடுங்க, ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜகவை ஜெயிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுவார். அதே சமயத்தில் பாஜக என்ன செய்யும், ஏடிஎம்கேக்கு கம்பல்சரியாக இறங்கி வேலை பார்த்து அதிமுக வேட்பாளர்களுக்கு உழைப்பாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அண்ணாமலையை விட்டு பேச விட்டோம்னா அண்ணாமலை கிளின்னு கிழிச்சு எரிஞ்சிருவார். அதனால் அண்ணாமலையை கூப்பிடலை, அண்ணாமலை கூப்பிடாமல் இவர் பண்ணுறாரு. சரி, ரெண்டாவது தேமுதிக எடப்பாடி பழனிசாமி சொதப்புனதுனால தான் தேமுதிக இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஜனவரி மாதம் தான் நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லிட்டோம், அதனால் அவங்க ஜனவரியில் சொல்லுவாங்க. அவங்க எங்களுடைய தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் நாங்கள் அவங்க கலந்துக்குவாங்களான்னு டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாமக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நீங்கள் என்ன பேசுனீங்க பாமகட்ட,
பாமக இன்றைக்கி செதஞ்சு போய் கிடக்கிறதே எடப்பாடி பழனிசாமினால தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க பாமகவுக்குள்ளேயே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலைங்கிற ஒரு கோபத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை உடச்சி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பாமக என்னத்தை முடிவு எடுக்கும், என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாஜக மேலிடம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைக்கும் போது எடப்பாடி பழனிசாமியை வர வச்சு கூட்டணி அறிவிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அதிமுக தலைமை என்டிஏ கூட்டணின்னு போட்டிருந்தார். அதுக்கப்புறமா அதிமுக தலைமையில் கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தார். நடுவில் என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நேற்று பேசும்போது கூட அவர் வந்து என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், நாங்கள் வந்து முதல்ல வந்து ஐடிசி ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது கூட நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அவர் சொன்னார், உறுதிப்படுத்தினார். அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனார். முதல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அவர் சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னும்போதே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொன்னார். இவர் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்தை வந்து மறைச்சார், ஒரு கமாவை போட்டு இல்லை கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி மறைச்சி அவர் இது பண்ணார், எல்லாமே ஜாப்லாம் பண்ணார். ஆனால் திரும்ப அமித்ஷா வந்தபோதும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தெளிவான ஒரு விஷயம், திரும்பவும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில், அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கடைசியாக அவர் பேசும்போது கூட இந்த ஒரு தனியார் சேனல்களுக்கெல்லாம் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அப்போ வந்து என்ன செஞ்சார், அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இது ஏன் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்தார்? எடப்பாடி பழனிசாமி பேரை தானே சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி தானே கட்சியில் போய் சொல்லலார், எடப்பாடி பழனிசாமி பேரை தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அமித்ஷாவுக்கு வந்து உளவுத்துறைகள் கொடுத்த ரிப்போர்ட்டின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த தயக்கத்தினால எடப்பாடி பழனிசாமி பேரை அவர் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுது. ஆனால் பாஜகவோட கொள்கை பிரகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற குழு தான் வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டமைப்பின் பழம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு ராஜா வேறு சொல்கிறார். இப்படி எல்லாருமே வந்து குழப்பி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு மறுதளிக்கலை. எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு பேசவும் விடலை. என்ன தான் நடக்குது இங்கே கட்சிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஏப்பா நீ முதலமைச்சரே அதிமுகலேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு, அவங்க பாஜக முடிவு பண்ணி தான் சொல்லுங்கிறாங்க, என்ன நடக்குது, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து ஏகப்பட்ட கேள்விகளை வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. நேற்று அதுக்கான பதிலை சொல்கிறாரு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா சொன்ன மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கும், கூட்டணி அமைச்சரவை, முதலமைச்சர் வேட்பாளரை வந்து எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் டவுட் இருக்குது. இதுக்கெல்லாம் வச்சு ஒரு கேள்வியை தான் நேற்று வந்து அவங்க கேட்கும்போது 2 தடவை வந்து அவர் பேசும்போது கூட அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லிட்டார், முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த சொல்லிட்டாங்க. திரும்ப நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல முடியும், அதே தான் நாங்கள் சொல்ல முடியும். அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமித்ஷா அதிமுகலேருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவரை எதிர்த்து நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை, அதை அப்படியே கண்டினியூவாக தொடரட்டும். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தாங்கிறத அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி, செங்கோட்டையன் இவங்களெல்லாம் டெல்லிக்கு வர வச்சு அமித்ஷா பேசினார். அப்போயே அர்ஜெண்ட்டாக அடித்து பிடிச்சி ஓடினார் எடப்பாடி பழனிசாமி. ஓடி போய் தான் கூட்டணியை முடிவு பண்ணிட்டு வந்தார். அவர் கூட்டணியை முடிவு பண்ணலைன்னா அதிமுக கட்சி உடஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்து கையில் வந்து சின்னம் இருக்குது, கட்சி இருக்குது, பொதுச்செயலாளர் தேர்வு பண்ணப்பட்ட முறை தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உரிமையல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரைக்கும் ரெட்டை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பஞ்சாயத்துகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பாஜக சொல்கிறது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். அப்போ முதலமைச்சர் வேட்பாளர்னு வேறு ஒருத்தவங்களை போட்டாலும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். அதே போல் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னா அதையும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஆனால் அதிமுக தொண்டர்களும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது.
இந்த பிரச்சாரத்தில் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க? கலாய்வில் எவ்வளோ பஞ்சாயத்து நடந்துச்சோ அதே போல் வந்து பஞ்சாயத்துகள் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க. எப்பயும் 20 பேர் எடப்பாடி பழனிசாமி கூட இருப்பாங்க. அவங்க இருக்கிறாங்க, இல்லை மத்திய அரசு கொடுக்குது கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் கூட எப்பயுமே ஒரு 100 பவுன்சர்கள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இஜெட் பிரிவு ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு வேறு கொடுத்துட்டாங்களா, எப்பயும் 20 பேர் துப்பாக்கியோட இருப்பாங்க. அவர் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்கிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக கால்குலேட் பண்ணிடுவாங்க பாஜக மேலிடம். அவரை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுல்ல. தாவேக்காவை சந்திக்கிறேன், தாவேக்காவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அப்படி இப்படிலாம் பேச முடியாதுல்ல. எப்படியாவது பேசிடுவாருப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு லாக் பண்ணுது பாஜக அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து டெல்டா, கொங்கு பெல்ட்டு, வட மாவட்டங்கள் அந்த மாதிரி பகுதியெல்லாம் போகும்போது அவருக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி இஜெட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்காக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பேசவே இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் பேசுவார். எந்த அமைச்சர்கள் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டை பெருசாக வைக்கவே மாட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ ஊழல் பண்ணுற அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். அதே தான் திமுக சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்களாம் வெளியே நல்லா தானே சுற்றுறீங்க. நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் மாறி 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 இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்குறது மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வைக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறோம், மக்கள்கிட்ட வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் மக்களை சந்திக்க போகிறேன்னு முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் அப்படிலாம் கிடையாது, மக்களோட மக்களாக தான் நான் இருக்கிறேன், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் ஆட்சியை இழந்த பிறகு அதுக்கப்புறமா நடந்த வெள்ளம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கல, வேட்டியை கட்டிட்டு கூட இறங்கவே இல்லை, எங்கே மடித்து கட்டிட்டு கூட இறங்கவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் பார்த்திங்கன்னா அவர்லாம் ரெயின் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே கிடந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக ஆட்சி புரிஞ்ச கட்சி அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த ஆளுமை வேறு, இப்போ இருக்கிற ஆளுமை வேறு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, ஒன்று சின்னத்துக்காக போராடுறது, இதெல்லாம் வந்து சாத்தியமா? அப்போ இருந்த நிலைமையே வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தொண்டர்கள் பேசுகிறாங்க. சரி, 234 தொகுதிகளையும் போய் ஒரு போராடட்டும், என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றெல்லாம் வந்து தேர்தல் அவருடைய பாடல்கள் ஒன்றை போட்டு விட்டுருக்குறாங்க, தேர்தல் பிரச்சார பாடல்லாம் ஒன்று ஆரம்பித்து விட்டுருக்குறாங்க. அதுக்கே நேற்று கலாய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் ஓடுது. அதில் அவர் குறிப்பாக பேசுனது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து பாஜக மேலிடம் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து நேற்று பேசியிருக்கிறார். அப்படிங்கும்போது அதை கேட்டுக்கிட்டு இப்போ முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன் இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போதும் மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.